யாரும் பதில் சொல்ல. 2016 21 நான் எதிர்கட்சி எம்எல்ஏ அங்க இருந்தேன். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சியா நாங்க இருக்கோம். என்ன மாறி இருக்கு? அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். என்ன மாறி இருக்கு? மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா, இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா? ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இந்த அம்மா எனக்கு தெரியும். ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு? என்ன மாறி இருக்கு? நீங்க தானே இங்க தங்குறீங்க, சொல்லுங்க என்ன மாறி இருக்குன்னு. மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட மஞ்சமேடு பகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் அதிகாரிகளிடம் அமைச்சர் பிடிஆர் சரமாரியான கேள்விகளை முன்வைத்து வரக்கூடிய காட்சிகளை அன்னை செய்திகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், என்ன நடந்ததுங்க? நிச்சயமாக மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் இருந்து வருகிறார். இவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தயாராகி வருகிறார். இந்த நிலையில் அந்த தொகுதியில் வார வாரம் அதிகாரிகளுடன் சென்று குறைகளை கேட்டிருந்து குறைகளையும் தீர்த்து வைப்பதை வழக்கமாக வைத்து வருகிறார். இந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சமேடு கோமச்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்க அமைச்சர் அதிகாரிகளுடன் சென்றிருந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் சாக்கடை கால்வாய் அடைத்து கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் மக்கள் சூழ்ந்து கொண்டு புகார்கள் தெரிவித்தார்கள். புகார் தெரிவிக்கும் பொழுது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நான் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தபோது மஞ்சமேடு கோமச்பாளையம் பகுதியில் சாக்கடை கால்வாய் பிரச்சனை தீர்வு காணப்பட்டது. அப்போது இல்லாத பிரச்சனை இப்போது எப்படி வந்தது, என்ன காரணம் என்று மக்களிடமே அவர் திருப்பி கேள்வி கேட்டார். ஆளும் கட்சியாக தற்போது இருக்கும் நிலையில் மறுபடியும் எப்படி பிரச்சனை வந்தது என்றும் மக்களிடம் கேள்வி கேட்டார். அதன் பிறகு மஞ்சமேடு கோமச்பாளையம் பகுதியில் வசிக்கும் மக்கள் தற்போதைய பிரச்சனைக்கான காரணத்தை கூற வேண்டும், வேற எதுவும் கூற வேண்டாம் என்று அமைச்சர் தெரிவித்ததை தொடர்ந்து பிரச்சனை காரணத்தை மஞ்சமேடு கோமச்பாளையம் மக்கள் சரியாக கூறாத நிலையில் அதிகாரிகளை அழைத்து சரமாரியாக கேள்வி கேட்டார். எப்படி இந்த சாக்கடை அடைப்பு பிரச்சனை வந்தது, ஏன் வந்தது, நான் எதிர்கட்சியாக இருந்தபோது கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பட்டது, இப்ப ஆளுங்கட்சியாக அமைச்சராக இருக்கும்போது எப்படி இந்த பிரச்சனை வந்தது என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிகாரிகளை கூப்பிட்டு பல்வேறு கேள்விகளை கேட்டால் பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் தவிர்த்து வருகிறார்கள். சாக்கடை பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அங்கிருந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.